ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் NSSM vlog. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, நம்ம கார்டனை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சேலத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப பயங்கரமாக மழைலாம் பேஞ்சிட்டு இருந்தது. அதனால் செடிங்க பார்த்திங்கன்னா நிறையா செடி சாஞ்சிருச்சு. நிறைய தேவையில்லாத வேஸ்ட்டான செடியெல்லாம் வந்துருந்தது. மம்மி பார்த்துட்டு அச்சச்சோ அப்படின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை வந்தால் மம்மி வெளியவே வர மாட்டாங்க, எர்த்வார்முக்கு பயந்துட்டு. பட் செடி வச்சுருக்கிறதுனால வெளியே க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை தான் வந்துட்டு இருந்தது. பாருங்கள், இந்த கிராஸஸ்லலாம் அப்படியே நிறையா வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த இடம்ல எவ்வளோ அழுக்காக நிறைய செடியெல்லாம் அசிங்கமாக இருக்குன்னு பாருங்கள். செம்பருத்தியெல்லாம் வந்திருக்கு. கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி சாஞ்சு போயிடுச்சு. போன டைம் நம்ம அறுவடை பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மம்மி பார்த்ததும் அழுதுட்டாங்க. மம்மி அழுகிறத பார்த்தா ஐயோ செடிக்கு ஏதோ ஆயிடுச்சாட்ருக்குன்னு நாங்களும் அழுதோம். அப்புறம் டேடி சொன்னாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு குச்சி ஏதாவது ஸ்ட்ராங்காக நிற்கிற பொருள் வச்சு கட்டுனோம்னா செடி ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு நாங்கள் அழுகலை. இப்போ பார்த்திங்கன்னா இது என்னென்னா, நம்மளோட மிளகாய் செடி தான். பாத்தி கட்டி விட்டுருந்தோம் இல்லையா, அதுதான். பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரெட் சில்லி இருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கே பறித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் எப்படி இருக்குது. பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக மாறிடுதுன்னு பாருங்கள். நம்மளோட தேக்கு மரம், அப்புறம் நம்மளோட சுண்டக்காய், நல்லா தேக்கு மரம் பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்து இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அகலம் தான் இன்னும் ஆகணும். சரி, இப்போ வாங்க நம்மளோட சின்ன சுண்டக்காய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட குட்டி குட்டி சுண்டக்காய். ஸோ இதுலேயும் பூவெல்லாம் நல்லா வந்திருக்கு, மொட்டெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். அடித்த காற்று, பயங்கர காற்று, மலையில் ஃபுல்லாக சாஞ்சிருக்கு. ஃபுல்லாக கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 2-3 நாள் நம்ம கார்டனை பராமரிக்காமல் விட்டாலே இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போதே எடுத்துருவோம். இப்போ ஒரு வாரமாக மழை வர்றதுனால கார்டனுக்கு ஒன்றும் அவ்வளோ எதுவும் பராமரிக்காமல் விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த இலைக்கெல்லாம் காரணம் நம்மளோட தேக்கு மரம் தான். செடிக்கு ஒரு 2-3 நாளாக தண்ணி ஊற்றலை, அதனால் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் தான் இந்த தேவையில்லாத செடி எல்லாமே அம்மா எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது இதுவே ஒரு கால்வாசி தான் சுத்தம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சரின்னு என் தங்கச்சியும் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா, நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எர்த்வார்ம் வந்துடுச்சு. ஐயோ எர்த்வார்ம் வந்துடுச்சே சரின்ட்டு ஒரு பெரிய குட்டி குட்டி செடியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எர்த்வார்ம் எதுவும் வரல. பெரிய செடி ஒன்று எடுக்கும் போது எர்த்வார்ம் வந்துடுச்சு. ஐயோ எர்த்வார்ம் அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்தில் அதை விட்டுட்டு அதுக்கு இந்தாண்ட எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேயும் எர்த்வார்ம்லாம் வந்துடுச்சு ஒன்று. சரின்ட்டு ஐயோ நாளாக க்ளீன் பண்ணலப்பா அப்படின்ட்டு மம்மிகிட்ட சொல்லிட்டு, மம்மி வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி குட்டி குட்டி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லேசாக பிடிச்சி இழுத்தோம்னாலே வந்துடும். பட் ஆனால் பெரிய செடியெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் மம்மிக்கு செடி, அதாவது இந்த தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்து கையே வலி வந்துருச்சு பார்த்திங்கன்னா. அப்புறம் எர்த்வார்ம் பார்த்தாலே எனக்கு பயம். நார்மலாகவே எர்த்வார்முக்கு பயங்கிறத விட அது எனக்கு பிடிக்காது. நான் ஸ்கூலில் புக்கிலலாம் அக்ரிகல்ச்சர் லெசனில் எர்த்வார்ம் ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ்னு வரும். அதை பார்க்கும்போதே ஐயோ எர்த்வார்மா அப்படின்ட்டு புக்கிலேயே பார்க்க மாட்டேன்னா. ஆனால் வீட்டில் உண்மையாலுமே பார்த்ததுக்கப்புறம் ஐயோ எர்த்வார்ம் அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. மண்புழுக்கு யார் யாருக்கெல்லாம் பயம், யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி கொஞ்ச நேரம் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவளும் வந்துட்டா. இப்போ பார்த்திங்கன்னா மம்மி க்ளீன் பண்ணிட்டாங்க கொஞ்சம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த இடம்லாம் எவ்வளோ
அசிங்கமாக இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இங்கே விளாண்டா கூட எதாவது பூச்சி வரும்னு பயம் இல்லை. இந்த இடத்துலலாம் நாங்கள் எந்த விதையுமே போடல. ஆனால் மணத்தக்காளி, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் வந்துருந்தது. மம்மி சரி இருக்கட்டும் அது அப்படின்னு விட்டுட்டாங்க. இந்த குப்பையெல்லாம் டேடி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த இடத்துலேருந்து. அடுத்தது பாருங்கள், இந்த இடம் மட்டும் மம்மிக்கு வந்து கை வலி வந்துருச்சு. மழையும் வேறு க்ளீன் பண்ணும்போதே வந்துருச்சு. அதனால் மம்மி வந்து இங்கே க்ளீன் பண்ணல. நாளைக்கு தான் இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் இன்றைக்கி கத்திரிக்காய் நிறையா இருக்குது. செடியை வந்து கட்டி வச்சுருந்தாங்க சாஞ்சிருச்சுன்ட்டு. அப்போ கூட அந்த வெயிட்டுக்கு வந்து சாஞ்சிட்டே இருந்தது. சரின்னு மம்மி கத்திரிக்காயெலாம் இன்றைக்கி பறித்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காயெலாம் பறிச்சிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து கத்திரிக்காவை குழம்பு வைக்கிறத விட எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே மழை வந்துட்டு இருக்குது. நாங்கள் கத்திரிக்காய் பொரிச்சிட்டு இருந்தப்பவே மழைலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். க்ளீன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் லுக். சரின்னு வந்து கத்திரிக்காய் இப்போ பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், கத்திரிக்காவை கையில் பறிக்கிறது ஈஸின்னு நான் நினச்சிட்டு மம்மி சிசர் எதுவும் நைஃப் எதுவுமே வேணாம், நான் கையிலேயே தான் ஃபுல்லாக வந்து பறிக்க போகிறேன்ட்டு பறிச்சதுனால பறிக்கவே முடியல. ஆனால் நான் மம்மிகிட்ட சொல்லிட்டேனே, சரின்ட்டு நம்ம இன்றைக்கி கையிலேயே ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் கொடுத்து இழுத்து பிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு ஒவ்வொரு கத்திரிக்காவாக பறிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 4 செடியிலேருந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். இப்போது வந்து 3 செடியிலேருந்து தான் பறிச்சிட்ருக்கோம். 4வது செடியில் ஒரே ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அதை மட்டும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதுவும் ஒரு கத்திரிக்காய் தானே அப்படின்ட்டு அதையும் பறிச்சுக்கிட்டோம். இந்த செடிங்கள்லையே ஒரே ஒரு செடியில் மட்டும் நல்லா கத்திரிக்காவை பழுக்க விட்டுருக்கோம் விதைக்காக. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கத்திரிக்காவை எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும், கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தான் பிடிக்கும். என் தங்கச்சி நானும் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட வந்து பறித்தா, ஆனால் அவளால் பறிக்க முடியல. சரின்ட்டு அவளும் விட்டுட்டா. நீ ஏன் பறிச்சோக்கோப்பா சாமி, என்னால் இது இழுத்து பறிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அப்புறம் எதுக்கு இடையில வந்து வந்த அப்படின்ட்டு சொல்லிட்டு நானே பறிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவளை போக சொல்லிட்டு நானே பறிச்சிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்கும் கத்திரிக்காய்னா பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கத்திரிக்காய் பிடிக்கும். பாருங்கள், உங்கள் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும், மெயினாக உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய்லாம் நிறையா அப்படியே அங்கங்கே உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குது. எல்லாத்தையும் தேடி வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இதில் இப்போ ஒரு பிஞ்சு கூட விட்டு வைக்கலை. இப்போது இதுதான் பூ தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் காய் வரும். இது வந்து 2வது டைம் நம்ம கத்திரிக்காய் பறிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் பறித்தப்பவும் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு 2 வாரம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரமாக 1 வாரமானு எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம கத்திரிக்காய் பறிக்கிறோம். கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பறித்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். தென் இந்த மாதிரி கார்டன் வைக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கான ஸ்பேஸு தான் வந்து அப்போல்லாம் எங்களுக்கு இல்லை. இப்போ இருக்கிறதுனால பிடிச்ச செடி எல்லாமே வந்து வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மிளகா இருந்ததுன்னு சொன்னால அதில் நம்ம சமையலுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னால ஒரு 4வது ஒரு செடி அதுதான் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் பறிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நமக்கு தேவையான அளவு மிளகாலாம் பறித்து எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்மளோட கத்திரிக்காய் அளவும் மிளகாய் அளவும் எவ்வளோ பறிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஆனால் மிளகாய் ஒவ்வொன்றும் நல்லா ரெட் கலரில் பிரைட்டாக தெரியுது கேமராவுக்கு. பாருங்கள், இதுதான் நம்மளோட மிளகாய். நம்மளோட கத்திரிக்காயும் இதுதான். நல்லா கத்திரிக்காய் 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
மிளகா பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.